இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேரளா ஸ்டைல் கடலைக்கறி. அதுக்கு நான் இன்றைக்கி கருப்பு சுண்டல் தான் எடுத்திருக்கேன். சுண்டலை ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டேன். சோக் பண்ண சுண்டலை ஒரு குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 8 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் தேங்காயும் போட்டு வதக்கிக்கலாம். தேங்காய் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஆற வச்சிடலாம். ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் போட்டுக்கலாம். பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அது கூட ஆல்ரெடி வேக வச்ச சுண்டலையும் போட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 to 10 மினிட்ஸ் குழம்பு கொதிக்க விட்டதுக்கப்புறமா குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கிற கொத்தமல்லி இலைகளை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.